டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கனிம பொருளுடைய பெயர் ஹரிதாளம் அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்பதற்கு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான கல் வகை அப்படின்னு இது சொல்லலாம். ஹரிதாளம் அப்படிங்கிறது பொதுவாக பழனியில் இருக்கக்கூடிய மலைகளில் இந்த ஹரிதாளம் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் மிக நிறைய இருக்குது அப்படிங்கிறது வேதியியல் ஆய்வு. இந்த ஹரிதாளத்தை பொறுத்தவரையிலும் நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வகையான விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஹரிதாளம். ஹரிதாளத்தை பொறுத்தவரையிலும் தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து என்பதில் ஆயுர்வேத மருத்துவ முறைக்கோ சித்த மருத்துவ முறைக்கோ எந்த வேறுபாடும் கிடையாது. 2 மருத்துவ முறைகள்லையும் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த ஹரிதாளம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஹரிதாளம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சத்து பொருளாக இருக்கிறதுனால முறைப்படி சுத்தி செய்த பிறகு தான் இதை மருந்துக்காக உபயோகப்படுத்தணும். மருந்துக்கு உபயோகப்படுத்துவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறிலோ அல்லது சோற்று கற்றாழை சாறிலோ அல்லது சிறுகீரையுடைய சாறிலோ அல்லது பொன்னாங்கண்ணி கீரையுடைய சாறிலோ அல்லது கையாந்தகரையுடைய சாறிலோ இதை நன்றாக அரைத்து 7 நாட்கள் அல்லது 21 நாட்கள் வரை நன்றாக அரைத்து அதன் பிறகு புடமிட்டு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதை இந்த மாதிரி புடமிட்ட பிறகு எடுக்கக்கூடிய அந்த பஸ்மத்தை ஒரு 100 மில்லி இருந்து 300 மில்லி வரை மட்டும்தான் மருந்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு அரிசி இடை சொல்லுவாங்க, அல்லது ஒரு மிளகுடைய இடை, அல்லது ஒரு பச்சை பயிருடைய எடை அப்படிங்கிற அளவுக்கு தான் மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இந்த ஹரிதாளத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் குறிப்பாக புற்றுநோய்களுக்கு இயற்கை மருந்துகள் மூலம் எவ்வாறு தீர்வளிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹரிதாளத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை மிக குறைந்த அளவில், அதாவது என்னதான் 300 மில்லி உடம்புக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாலும் வெறும் 50 மில்லிகிராம் அளவுக்கு எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட, இரத்தம் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களை உண்டாக்கி அவர்களுக்கு இதை மருந்தாக கொடுக்கும்போது எந்த வகையான மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் வழக்கமாக இந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 மடங்கு இந்த ஹரிதாளம் புற்றுநோயை குணப்படுத்த உதவியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் கீமோதெரப்பி எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹரிதாளத்தை 100 மில்லிகிராம் அளவு வரையிலும் அந்த எலிகளுக்கும் அல்லது பன்றிகளுக்கும் கொடுக்கும்போது அவங்க உடலில் சிக்னிஃபிகண்ட்டாக மிகப்பெரிய அளவில் எந்த விதமான டாக்ஸிக் சிம்டம்ஸும் இல்லை, எந்த பக்க விளைவும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஹியூமன் ட்ரையலுக்கு இதை எடுத்துகிட்டு போக தேவையான முயற்சிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கூட இன்றைக்கு அவர்களோட ஒரு டைப்பில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மருத்துவமனையும் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஒரு நோயை அணுகுகின்ற விதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேறு விதமாக இருக்குது. அவங்கள பொறுத்தவரையிலும் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, ஃபிசிக்கலாக உடலில் தெரியக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, அதற்கு ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த செல்லில் இது எப்படி போய் வேலை செய்யுது அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர ஃபங்க்ஷனலாக உடம்பில் இருக்கக்கூடிய வாத பித்த கபங்கள் இந்த புற்றுநோயை அணுகுகின்ற விதத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது. இப்போ ஹரிதாளம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கும்போது இந்த வாத பித்த கபத்துடைய அளவில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு எவ்வாறு புற்றுநோய் கட்டுப்படுகிறது அப்படிங்கிறத அதிகபட்சமாக அவர்கள் பார்ப்பது கிடையாது. அதனால தான் பெரும்பாலான நேரங்களில் 100 நோயாளிகளில் கிட்டத்தட்ட 90 பேர் புற்றுநோய்க்கு முறையான முதலே கண்டுபிடித்த புற்றுநோயுடைய சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் கூட மாடர்ன் மெடிசனில் அதற்கு நல்ல பலன் கிடைப்பது கிடையாது. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுக்கும்போது நிச்சயமாக
திரும்ப திரும்ப நீங்கள் செக் பண்ணும்போது புற்றுநோய்க்கான காரணிகள் உடலில் தெரிவதாக இருந்தாலும் கூட அந்த நோயாளியுடைய வாழ்க்கை திறன், அவர்கள் சாப்பிடக்கூடிய அளவு, அவர்களுடைய உடல் எடை, இதெல்லாமே நல்ல கண்ட்ரோலில் இருந்து லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகிறதுல நம்ம பார்க்கலாம். ஆயுர்வேத அண்ட் சித்த மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா இந்த ஹரிதாளத்தை 150 மில்லிகிராம் மேக்சிமம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி புற்றுநோயாளிகளுக்கு சிறிதளவு தேன் அல்லது சிறிதளவு கொட்டை கரந்தையுடைய நெய் அல்லது சிறிதளவு சேராங்கொட்டையுடைய நெய்யோடு கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே உடலில் கணிசமான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனையிலேயே பார்த்திங்கன்னா இந்த 3 மாத சிகிச்சைக்கு முன்னாடி ஒரு பெட் ஸ்கேனும் 3 மாத சிகிச்சைக்கு பிறகு ஒரு பெட் ஸ்கேனை எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு 3 மாதம் கழித்து அவங்க வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆங்காலஜிஸ்ட் கிட்ட பார்க்கும்போது கூட தேவர் சர்ப்ரைஸ்ட். அவங்களே கேட்டிருக்காங்க, நீங்கள் வேறு ஏதோ மருந்து கொடுக்குறீங்க, ஏன்னா நாங்கள் கொடுக்குற கீமோவில் இந்த மாதிரி வராது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மருந்துகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல போய் தான் இன்றைக்கு இன்டகிரேட்டடாக இந்த ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். புற்றுநோய் மருத்துவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள். எதுக்கு இதை திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, இந்த புற்றுநோயை பார்த்து பயப்படுறவங்க, புற்றுநோய்க்கு முறையான சிகிச்சை எடுக்க முடியாமல் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்டகிரேட்டடாக நீங்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி அல்லது ரேடியோ தெரப்பி அல்லது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது கூடவே இந்த ஹரிதாளம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை சேர்த்து சாப்பிடும்போது அந்த நோய் முழுமையாக குணமடைகிறதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்க உதவுகிறது. ஹரிதாளத்துடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா, எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹரிதாளத்துடைய பஸ்மத்தை முறையான அனுபானத்தோடு சேர்த்து கொடுத்து நிறைய எய்ட்ஸ் நோயாளிகளுடைய வாழ்க்கை தரன் முன்னேற உதவிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த ஹரிதாளத்தை முறையாக சுத்தப்படுத்தி சரியான மருத்துவ ஆலோசனையோடு தகுந்த உணவு கட்டுப்பாடுகளோடு உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட புற்றுநோய்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள்பட்ட எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேகமாக குணமாவதை பார்க்க முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நிகழ்ந்து வரும் பல நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்தியாவில் இந்தியர்களுக்கு, இந்திய சிறுவர்களுக்கு பாலியல் கல்வி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட முயற்சிகள் வருகிற போதெல்லாம் அதற்கு கண்டன குரல்களும் வராமல் இல்லை. சில வாரங்களுக்கு முன்பு ராஜஸ்தானைச் சேர்ந்த நீதிபதி ஒருவர், அவர் மயில்கள் எப்படி கருவுறுகின்றன, மயிலினுடைய கண்ணீரை கண்டாலே பெண்மையில் கருவுற்று விடும் என்றெல்லாம் சொன்னது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறியது. எல்லோரும் அதை பற்றி கேலியாக பேசித்து விவாதித்து கொண்டிருந்த காட்சி கண்டோம். ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிபதியை இப்படி பேசலாமா என்றெல்லாம் கடும் கண்டனங்கள் எழுந்தன. ஆனால் பொதுவாக நம்முடைய நாட்டில் பாலியல் தொடர்பாக நிலவக்கூடிய தப்பெண்ணங்கள் என்பது மிக மிக ஆழமானது. நம்முடைய மக்களுக்கு அறிவியல் எது, உண்மை எது, நம்பிக்கைகள் எது, கட்டுக்கதைகள் எது என்று பிரித்தர முடியாத அளவுக்கு நம்ம கட்டுக்கதைகள் என்பது அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நான் பல துறைகளில் மனிதர்களை சந்திக்கிற போது நான் ஒன்றை கவனித்திருக்கிறேன். அவர் ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த துறையில் மிக உயரிய பொறுப்பை வகிக்கக்கூடியவராக இருப்பார். நிச்சயமாக தர்க்க ரீதியான சிந்தனையும் அறிவார்ந்த பார்வையும் மிக மிக தேவைப்படுகிற ஒரு துறைக்கு அவர் படித்துத்தான் முயற்சியினால் அந்த இடத்திற்கு வந்திருப்பார். ஆனால் அந்த துறை சார்ந்த விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயம் தொடர்பாகவும் அறிவியல் பார்வை அவருக்கு செயல்படாது. உதாரணமாக ஒரு அணுவிஞ்ஞானியாக கூட இருப்பார். ஆனால் இன்னொரு புறம் அவர் ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை அல்லது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத சில விஷயங்களில் நம்பிக்கை கொண்டிருப்பார்.
இது ஒரு வினோதமான ஒரு முரண்பாடான தேசமாக இந்திய தேசம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போலத்தான் இன்னும் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் சிந்தனை ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு பணியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈடுபடக்கூடிய பல காரியங்களில் அந்த சிந்தனையினுடைய வெளிச்சம் படாமல் போவதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி இருப்பது என்பது இந்தியாவில் பெரும்பாலான இந்தியர்களுடைய மனநிலையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் வெறுமனே அந்த ராஜஸ்தான் நீதிபதி அவர் ஒரு அபத்தமாக பேசினார் என்று மட்டும் நான் இதை கடந்து சென்று விட முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆளுமை வளர்ச்சி என்பது அல்லது ஒரு மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சி என்பது அது எப்போதும் ஒரு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். மாறாக ஒரு விஷயத்தில் நான் அறிவியல் பூர்வமாக செயல்படுவேன், இன்னொரு விஷயத்தில் அறிவியல் பூர்வமற்ற அறிவியல் ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பது உண்மையிலேயே நம்முடைய சிந்தனை சார்ந்த ஆளுமை வளர்ச்சி என்பது குறைவுபட்டதாக இருக்கிறது, சிதைவுபட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. நிறைய நேரங்களில் நாம் அதை கேள்வி கேட்டுக்கொள்வதில்லை. இப்பொழுது உதாரணமாக நாம் ஒரு மழை ஏன் பெய்கிறது என்று கேட்டால் நாம் மழை எப்படி பெய்கிறது என்பதை அறிவியல் ரீதியான காரணங்களால் விளக்குவோம். அல்லது ஏன் பூக்கள் எப்படி மலர்கின்றன என்று கேட்டால் அதற்கு அறிவியல் ரீதியான ஒரு காரணங்கள் இருக்கின்றன. இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு நாம் அறிவியல் பலவற்றை நிரூபித்திருக்கிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நாம் எப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதையையோ அல்லது மூட நம்பிக்கை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை அப்படியே ஏற்கிறோம் என்றால் நம்முடைய மனம் என்பது பிளவுபட்ட மனமாக இருக்கிறது. இந்திய மனம் என்பது அது எப்போதும் அறிவுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. அப்படி அறிவுக்கும் நம்பிக்கைக்குமான ஊசலாட்டத்தில் ஒன்றோடொன்று அது முரண்படுவதற்கு பதிலாக இரண்டுமே ஒரே நேரத்தில் இந்தியர்களுடைய மனதில் செயல்படுகிறது என்று தோன்றுகிறது. இந்த இரட்டை மனநிலை என்பது, இரட்டை செயல்பாடு என்பது நம்மை மிகப்பெரிய அளவிற்கு முரண்பட்ட மனிதர்களாக நாம் மாற்றிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில்தான் நாம் இந்த அறிவியல் சிந்தனைகள் என்பது ஒரு வாழ்க்கை முறையினுடைய ஒரு பகுதியாக, பகுத்தறிவு சிந்தனை என்பது வாழ்க்கை முறையினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அதாவது அப்படி அறிவியல் சிந்தனை என்றால் அது உண்மையிலேயே அன்றாட வாழ்க்கையில் தர்க்கத்திற்கு புறம்பாக அல்லது நம்முடைய புரிந்து கொள்ள முடியாத காரணங்களால் நடக்கிற விஷயங்களின் மீது அதீதமான மூட நம்பிக்கை கொள்வதற்கு பதில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிவுபூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான காரண காரியங்களோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் சிந்தனை சார்ந்த மனிதர்கள் என்ற இடத்திற்கு வர முடியும். ஆனால் மாறாக நீங்கள் ஒரு துறையில் மிகப்பெரிய அளவிற்கு விற்பனராக இருப்பீர்கள். அந்த விற்பனராக இருப்பதற்கு காரணகாரிய ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக அறிவு தான் காரணமாக இருக்கும். உதாரணமாக ஒருவர் சட்டம் படிக்காமல் நீதிபதியாக முடியுமா? அல்லது ஒருவர் மருத்துவம் படிக்காமல் மருத்துவராக இருக்க முடியுமா? ஆனால் ஒரு மருத்துவர் மருத்துவமும் செய்வார், அதே சமயத்தில் அவர் ஒரு ஜோசியத்திலும் நம்பிக்கை கொண்டிருப்பார் என்கிற ஒரு நிலை இருந்தால் உண்மையிலேயே அதைவிட விசித்திரமானது ஏதாவது இருக்க முடியுமா? இந்த இடத்தில்தான் நாம் இந்த சிந்தனை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு மிகப்பெரிய அளவிற்கான சமூக ரீதியான சிந்தனைகள், பொருளாதார ரீதியான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் அவர் பேய் பிசாசுகளுக்கு பயப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அல்லது பின்னி சொல்லியம் வைப்பதை பற்றி நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அவருடைய அறிவியல் சிந்தனை என்பது என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. ஆனால் நாமே கூட நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு துறையில் அறிவுசார் செயல்பாடு, இன்னொரு துறையில் எந்த விதமான தர்க்கமும் இல்லாத செயல்பாடு என்கிற மனநிலை நீடிக்கிற போது நாம் பல நேரங்களில் இரண்டு முரண்பட்ட உலகங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முரண்பட்ட உலகங்கள் என்பது நம்மை பல சமயங்களில் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. ஆகவே தர்க்க ரீதியான சிந்தனை என்பது அல்லது சிந்தனாபூர்வமான செயல்பாடு என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்காமல் நான் ஒரு குறிப்பிட்ட துறையில் நான் நம்பிக்கை சார்ந்து மட்டும்தான் செயல்படுவேன், இன்னொரு துறைக்கு எனக்கு தேவைப்பட்டால் நான் அறிவை பயன்படுத்தி செயல்படுவேன் என்பது அறிவுடைமை ஆகாது. அது ஒரு சிந்தனை சார்ந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்பதாக ஆகாது. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அறிவு என்பது ஒரு மனிதருடைய அடிப்படை பண்பு. தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஒரு அடிப்படை பண்பு. அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது ஒரு மனிதர்கள் மீது கொள்கிற நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு தத்துவத்தின் மீது கொள்கிற நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு மரபின் மீது கொள்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். அது எல்லாமே பகுத்தறிவின் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை பற்றி கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தசை சிதைவுக்கான மருத்துவ பயிற்சியாளர் திரு ராமசாமி. தசை சிதைவு, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இப்படிங்கிற ஒரு நோய் பிரச்சனை குழந்தைங்களுக்கு எந்த வயசுல எப்படி ஏற்படுது, அதற்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது எது ஒரு விஷயம் தீர்வா அமைதுன்னு பல கருத்துக்களை நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இது வந்து ரொம்ப காமனாக நம்ம எல்லாரும் கேட்குறோம். மனதை ரொம்ப ஒரு கவலைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதை சரி செய்ய முடியாதோ, அவங்களால எதையுமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை நிறைய இருக்குது. பட் அதற்கான ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இதை முழுமையாக நம்ம சரி பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களா அவங்களுடைய விஷயங்களை செஞ்சுக்க அளவுக்கு ஓரளவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தயார்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மருத்துவ முறையில் இருக்குது. இதில் 2-3 மருத்துவ முறையை நீங்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு இந்த சிகிச்சையை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு பிறவிலேயே மூளை கோளாறு காரணமாக யாராவது நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதற்கான ஒரு தீர்வாக நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் மருத்துவமாகவும் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதை பற்றின ஒரு புரிதல் தேவையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எந்த காரணங்களுக்கால ஏற்படுது, அதற்கான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்போது எத்தனை வகையான சிகிச்சை முறைகள் இதில் இருக்கு, இது எல்லாத்தையும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கலாம் சார். முதல்ல இந்த தசை சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படிங்கிறது என்ன சார்? மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது என்னென்னா, தமிழில் தசை சிதைவு, இங்கிலீஷில் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இதை வந்து என்னென்னா டுச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா பக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது 3 வயசு வரைக்குமே அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. 3 வயசுக்கு மேலே தான் அந்த குழந்தைங்களோட குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குங்கிற ஃபீல் அந்த குழந்தைங்களால பண்ண முடியாது. ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம டயர்டாயிடுறோம், தலைவலி வந்துச்சுன்னா பெயினுக்கு ஆளாயிடுறோம், வயிற்று வலி வந்துச்சுன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதில் பாதிக்கப்படுறோம். இண்டிவிஜுவல் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி ஒரு மாய நோயின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி மூட்டு வலிக்குது, எனக்கு என்னால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அது நம்ம கூடவே இருந்து நம்மளோட முடி எப்படி கொட்டுது, நமக்கு வலிக்கிறதே இல்லை, ஆனால் ஒரு ஸ்டேஜில் முடி வழுக்கையாக போயிடுது. இந்த மாதிரி முடியை பிடுங்கினா வலிக்குது, ஆனால் அதுவாக இருந்தால் வலிக்கிறதே இல்லை, ஜெனட்டிக். இதே மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினால் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காக தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியாது, நடக்கும்போது குதிங்கால் தூக்கி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ சத்து குறைபாடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் விட்டுருவாங்க. அப்புறம் உட்காந்து எழுந்திரிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் தரையில் உட்காந்து எழுந்திரிக்கும் போது யாரோட சப்போர்ட் பண்ணாதான் எழுந்திரிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு போகிறாங்க இந்த டுச்சின்கிற குழந்தைங்க. இது அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 6 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே நடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்றைக்கி அவேர்னஸ் அப்படிங்கிறது மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு ரொம்ப கம்மின்னு கூட சொல்லலாம். டெங்கு மலேரியானா எல்லாருக்கும் தெரியுது, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா அதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா இது 3000 ஒரு குழந்தைங்களுக்கு வருது. இதுக்கான அவேர்னஸ் இன்னும் தேவை. அதாவது முந்தி நைட்டு 3 மணிக்கு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்ம பேய் அடிச்சிருச்சுன்னு சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னே ஊட்டி நான் கூட அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் 3 மணிக்கு இறந்து போயிட்டாருன்னா ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கலாம், அதுதான் வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். முந்தைய அந்த வீட்டுக்கிட்டே போக மாட்டோம். ஏன்னா அப்போ பெரியவங்க சொன்ன கான்செப்ட் என்னென்னா, இறந்துட்டாருன்னா அது வந்து பேய் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுருந்தோம். அது மாதிரி அவேர்னஸ் இல்லாத ஒரு காரணம். இன்றைக்கி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறோன்னா எங்களுக்கே அப்பப்போ ஒரு பயம் வரும். ஏன்னா டுச்சின்ங்கிறது 3 வயசில் ஆரம்பித்து 6 வயசில் பிரச்சனையாகி 8 to 9 வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் ஸ்டாப் ஆகுது. இந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கு பெரிய அளவில் மருந்து அப்படின்னு சொல்லி எதுவும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதாவது சொல்லுங்க. மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும் இப்போ இந்த வியாதினா என்னன்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது ஒரு 3 வயசில் ஆரம்பிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரும்போது தான் ஒரு முழுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அந்த இந்த குழந்தைன்னு வந்து நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ இப்போ இந்த 10 வயசுக்கு அப்புறம் அவங்களோட முழுமையாக இயலாமை, அவங்களால இயல்பாக எதையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு 6-7 வயசில் இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பொதுவாக யார்கிட்ட போய் இதை அணுகுவாங்க? இந்த பிரச்சனை வந்து எந்த வடிவத்தில் வரும்? இப்போ எடுத்தோன்னே ஒரு
ஒரு பயிற்சியாளர்கிட்ட அப்படி வர முடியுமா, இல்லை ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோமா, இது எதனால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ வந்து என்னென்னா, ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னா ஒரு ஆர்த்தோட்டையோ ஒரு நியூரோட்டையோ போவாங்க. அவங்க பார்த்தோன்னே டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குழந்தைங்க உட்காந்து இருந்துக்கிறத வச்சு இது ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாராலேருந்து டயக்னோஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு குழந்தைய வந்து டயக்னோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்துருக்க சொல்லும் போதே அந்த குழந்தைங்களோட போஸ்டர்னு சொல்கிறோம். அதாவது குதிங்கால் தூக்குறது, காஃப் மசில் வெயிட்டாக இருக்கிறது, ஸ்பைன் பெண்ட் ஆகிறது, உட்கார்ந்தா எழுந்திரிக்கும் போது முட்டியில் கை ஊனி அப்புறம் எழுந்திரிக்கிறது, கால் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி முட்டியில் கை வச்சு அப்புறம் அவங்களோட பேலன்ஸை ஸ்பைனுக்கு கொண்டு போய் அப்புறம் தான் எழுந்திரிப்பாங்க. இதில் ஒரு டவுட்ஸ் வந்து அந்த டாக்டர் சிபிகே அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது அது வந்து தன்னோட லிமிட் 170 180க்கு மேலே 2000 3000ன்னு போகும்போது அது டவுட்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமும் நம்ம அதுலேயும் கொஞ்சம் கிளியர் ஆகலை, இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த பேஷண்ட் மேலே டவுட்ஸ் இருக்குங்கிறப்ப பயாப்சி அப்படிங்கிறத எடுக்கிறோம். அடிப்படையில் இது ஒரு ஆர்த்தோ சார்ந்தோ இல்லை நியூரோ சார்ந்த பிரச்சனைன்றது தான் நம்மளுடைய முதல் கட்ட கணிப்பாக இருக்குது. இதற்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு வரும்போது இதில் இருக்கிற ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு தடவை போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே இவங்களுக்கு வந்து 100% இதில் ஒரு பாதிப்பு, இவங்க இப்படி தான் சரி பண்ண முடியும்னு இருக்கா, இல்லை ஒரு நம்ம ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சுக்கிறோம் இதில் ஓரளவுக்கு 70 to 80% நம்ம க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆஃப்டர் டயக்னோசிஸ் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது? அதாவது மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி பொதுவாக நம்ம சொல்கிறது அதிகமாக இருக்கிறது டுச்சின்னு சொன்னோம். இதில் கஞ்சனண்டல் இருக்குது, அது பிறந்ததுலேருந்து இருக்கும். எஸ்எம்ஏவும் பிறந்ததுலேருந்து இருக்குது. எஸ்எம்ஏ டைப் 2 அதுவும் பிறந்ததுலேருந்து இருக்கும். 3 வயசுலேருந்து 6 வயசில் பாதிக்கிறது, அதிகமாக பாதிக்கிறது டுச்சின். பெக்கர் அப்படிங்கிறது 12 வயசில் தெரியும், பெக்கர் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. 19 வயசில் வருது லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அதுக்கப்புறம் வருது மோட்டார் நியூரான் டிசீஸ், அப்புறம் மைட்ரோகாண்டல் அட்ரோஃபி, டிஸ்ட்ரோஃபி, ஃபியூசியோ ஸ்கேப்புலா. இது எல்லாமே இந்த டிசீஸ் கூட தான் அடங்கும். ஏன்னா இதில் எதுக்குமே மருந்து கிடையாது, எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வு. இன்றைக்கி ஒரு டாக்டரை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த குழந்தைங்கள இப்படி இருக்காங்கன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதுக்கான மருந்துங்கிறது உலகளாவியெல்லாம் எங்கேயுமே இல்லை. அந்த குழந்தைங்களோட கால்சியம் குறைபாட்டுக்காகவும் மசில் ஸ்ட்ரென்த் குறைபாட்டுக்காகவும் அவங்களோட போன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும், அதுக்கு மெடிசனும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்களோட மசில் வீக்னஸ் அதிகமாகும்போது இருதயம் சொல்லக்கூடியது மசில் தான். ஸோ அதுவும் ஒரு ஸ்டேஜில் எஃபெக்ட் ஆகி கார்டியாக் மயோபதி அப்படிங்கிற கேசஸாக மாறுது. ஸோ அப்போது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக விடாத அளவுக்கு எல்லா டாக்டரும் இன்றைக்கி ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஃபிசியோதெரப்பி தான். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டேஜஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க சார். அந்த டச் ஒன்றுத்துக்கும் ஒரு நேம் சொல்லியிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு பிரிவும் இது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத எந்த காலத்தில் இருக்கும், அதோட அறிகுறி நம்மளுக்கு எப்படி தெரியும், ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது? அதாவது கஞ்சனண்டல் அப்படிங்கிறது பிறந்தப்பிலேருந்தே நடக்க மாட்டாங்க, ஆனால் பேச்சுத்திறன் நம்மளோட அதிகமாகவே இருக்கும். அது பசங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீச் டேலண்ட் இருக்கும், ஆனால் நடக்க முடியாது. ஸ்பைன் கொஞ்சம் பெட் இருக்கும், ஹெட்டோட கண்ட்ரோல் இருக்காது, டச் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துடுவாங்க, உட்காந்துருக்கும் போதே பேலன்ஸ் இருக்காது. இதில் எவ்வளோ அந்த பேஷண்ட்ஸோட பர்சன்டேஜ் பார்க்குறோம், பாதிப்பு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்எம்ஏ அப்படிங்கிறது அதுவும் அந்த பை பர்த்லேயே தெரியும், அது நம்ம டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சேம், அதுவும் ஒரே மாதிரி தான் எஃபெக்டில் இருக்கும். டுச்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு கேசஸ் வந்து 3 வயசில் ஆரம்பித்து 6 வயசில் எஃபெக்ட் ஆகி 10-11 வாக்கிங் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெக்கர் அப்படிங்கிறது 12 வயசு ஆகும்போது தான் 7 வயசில் இருக்கும், அதோட பாதிப்புகள் அதிகமாகிறது 12 வயசுக்கு மேலே தான் அதிகமாகும். அதுக்கப்புறம் லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இது 19 வயசில் ஆரம்பிக்குது. லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிறது அந்த 17-18 வயசு பசங்களுக்கு ஆரம்பிக்கும். இதில் ஒரு விஜயகுமார் டாக்டர், இன்றைக்கி அவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ அங்கே வந்திருக்கிறாரு. அவர் என்னோட நியர்பைலேயே அவர் ஹாஸ்பிட்டல் வீரவநல்லூருங்கிற பிளேஸில் அவர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் அவரும் எடுத்துகிட்டு அவர் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு வேறு வழி இல்லை, அவர் எல்ஜிஎம்டினால் பாதிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் அப்படின்னா எல்ஜிஎம்டி லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லி அது 19 வயசில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டிசீஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா நடப்பாங்க, 15 வயசில் அவங்களுக்கு 15-16 வயசில் டிஃபெக்ட் தெரியும், 19 வயசில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 30-32 வயசில் வாக்கிங் ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இதுக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபியூசியோ ஸ்கேப்புலான்னு சொல்கிறது, ஷோல்டர் மசில் வீக் ஆகிடும், வாய் வந்து உள்ளே போயிடும், அவங்களோட ஸ்பீச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதுவும் மசில் வேஸ்டேஜ் தான், அதுவும் இது கூட சார்ந்த கேசஸ் தான். மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படிங்கிறது அதுவும் சேம் இதே மாதிரி தான் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் மைட்ரோகாண்டல்
அதுவும் அப்படிதான். அது வந்து இமைகள் கொஞ்சம் மூட ஆரம்பிக்கும், கண்ணுள்ள தசைகள் வீக்காகிறதுனால மூட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு காமனாக பார்த்தா எக்ஸசைஸ் தான் எல்லா டாக்டரும் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி ஒருத்தர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபினால் எஃபெக்ட் ஆகிருக்கிறாரு அப்படின்னா உடனே ஃபிசியோ பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஃபிசியோனா என்ன, எதனால் எல்லோரும் அதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். மசில் லூஸ் ஆகும், ஜாயிண்ட் டைட் ஆகும். ஒரு குதிங்காலில் நீங்கள் முள்ளு குத்திருச்சு அப்படின்னா நம்ம குதிங்கால் தூக்கி நடக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுது. அதே இது அந்த முள்ளு குத்துறது சரியானவொன்னே ஊனி நடக்கிறோம், வாக்கிங் ஸ்டைல் ஆகிடுது. இந்த போஸ்டர் இவங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாகவே குதிங்கால் தூக்கின போஸ்டராகவே மாறிடும். குதிங்கால் தூக்கும் பொழுது இவங்க வந்து பாடி பேலன்ஸ் இல்லாமல் உடம்பு முன்னாடி வரும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஷோல்டரை பின்னாடி கொண்டு போகிறாங்க. அந்த கேப்பில் ஸ்பைன் பெண்ட் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜில் வாக்கிங் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எல்லா அவயங்களும் டைட் ஆகிடும். இதை ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் ஃபிசியோ பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வேறு மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. ஃபிசியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இதுக்கு நம்ம மெக்கானிசமாக பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி யூகேயில் பண்ணுறாங்க, டில்ட்டிங் போர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க. இது நம்ம இந்தியா ஸ்டைலில் இது வந்து ஒரு பேண்டட் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது என்னென்னா, ஆரம்பத்தில் என்னோடய ஃபாதர் பண்ணார். அவர் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிக்கு நினச்சி பண்ணாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அவர் போலியோக்காக பண்ணார். ஒரு நடை இல்லாதவங்களை நடக்க வைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் என்னோடய அப்பாவோட எண்ணம். அதனால் அவரோட ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட்டு வந்து கேலிபர் தயார் பண்ணது. இந்த கேலிபர் ஸ்ப்ளிண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஹேங்கோன் தாமஸ். அவர் வந்து எதுவும் படிக்கலை. அவர் வந்து நினச்சது என்னென்னா, ஒரு எலும்பு வளைஞ்சிருக்குதுன்னா அதை இந்த போஸ்டரில் வச்சா கரெக்ஷன் ஆகும் அப்படி ஒரு அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவர் தான். இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து ஸ்ப்ரிண்டாவோ கேலிபராவோ பெல்ட்டாவோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெத்தடில் என்னோடய ஃபாதர் பண்ணது தான் இந்த டில்ட்டிங் போர்டு மெத்தடுங்கிறது. இதில் ஸ்பைன் கரெக்ஷன் போர்டு என்னென்ன நம்ம மேனுவலாக பண்ணுறோமோ அதெல்லாம் மெக்கானிசமாக மாற்றுறோம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஃபிசியோ கொடுக்குறோம், லாங் ஸ்ட்ரெச்சுக்காக மிஷினரி பண்ணுறோம். ஒரு மஸ்குலர் டிஸ்டர்புங்கிறது கடிகாரம் மாதிரி. ஒரு நாள் நம்ம தூங்குகிறோம், முழிச்சிருக்கிறோம், சாப்பிட்றோம், ரெஸ்ட்டு 12 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். மஸ்குலர் டிஸ்டர்பே இப்படி கிடையாது. 24 ஹவர்ஸும் கடிகாரம் நிற்காம முள்ளு சுற்றிட்டே இருக்க மாதிரி மஸ்குலர் டிஸ்டர்பே டே பை டே அதோட எஃபெக்டை காமிச்சிட்டே இருக்கும். அதோட டைட்னஸை அதை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டைட்னஸ்க்கு நீங்கள் ஆப்போசிட்டாக உங்களோட ரியாக்டை நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அதை நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எங்கே ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பண்ணுறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்டிஃப்னஸ் எங்கே இருக்குது, ஃபீட்டில் எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்குது, நீல எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இந்த கேசஸில் நம்ம எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. எந்த கேஸஸ் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நடை நின்று 1 வருஷத்துலேருந்து 2 to 2.5 வருஷம் தான் மேக்ஸிமம். அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா மசில் வந்து நம்ம எதிர்பார்க்குற பவர் அந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்காது. அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதேமாரி ஒரு சில குழந்தைங்களுக்கு மசில் பவர் நல்லாயிருக்கும், அவங்கள எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அட்மிஷன் பண்ணுறது இல்லை. ஆனால் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே வந்தால் அவங்கள டெஃபினட்டாக நடக்க வைக்க முடியும். இப்போ நீங்களே சொன்னீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் இன்னொரு கேட்டகரி சொன்னீங்க, 36 வயசில் கூட நம்மளுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரியறதுக்கான ஒரு டேஞ்சரும் இந்த டிசீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மருத்துவரே இதற்கான ஒரு மருத்துவம் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது எந்த ஸ்டேஜில் இப்படிப்பட்ட ஒரு நோய் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பர்சனுக்கு 35 இயர்ஸ் கூட பிகினிங் ஸ்டேஜஸாக இருக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வேறு விதமான ஐடென்டிஃபிகேஷனாக 6 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து. இப்போது இப்படிப்பட்ட 2 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தானே? அதாவது பாதிப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி தான். இவங்களுக்கு 19 வயசில் ஆரம்பிக்குது, இதோட நேமோட வேறு. இவங்களுக்கு 6 வயசில் ஆரம்பிக்குது, இதோட நேம் வேறு. ஆனால் பாதிப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கான அலோபதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இதுக்கு மெடிசின்ஸ் காம்பினேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபிசியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் தான். ஏன்னா அந்த போன்ஸோட அலைன்மெண்ட் இவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுதோ இதே சேஞ்சஸ் தான் அவங்களுக்கும் வருது. ஏஜ் டிஃப்ரென்ஷியேட் தான் கொஞ்சம் அதிகமாக வேரியேஷன்ஸ் ஆகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நம்ம கண்டினியூவாக அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சஸ் டைம்கிட்ட நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பேஷண்ட்ஸ் வீக்காக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டியாலஜிட்டு அனுப்புகிறோம். ஏன்னா கார்டியாக் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ கார்டியாக்கோட ஒப்பீனியன் வாங்குகிறோம். இதுக்கப்புறம் இன்டர்னல் மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் விஜயகுமார் டாக்டர், அவர் கவர்மெண்ட் டாக்டர், அவர் எஃபெக்ட் ஆகிருக்கார். ஒரு டாக்டராக விட தன்னோட பாதிப்பு இருக்கும்போது இதுலேயே தான் இருப்பார்.
ஸோ அவருக்கு இந்த கேசஸ் என்ன பண்ணலாம், தன்னை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவர் நிறைய டெய்லி புக்ஸ் ரீடிங், டாக்டராக இருந்தாலும் இப்பவும் திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஏன்னா அந்த கேசஸ்க்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவர் மெடிசின்ஸ் கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக ஃபிசியோ பண்ணிக்கிறாங்க. இது போக மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது எங்களோட ஹாஸ்பிட்டலில் மருத்துவர் தான், தெரபிஸ்ட்டு தான் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட ஸ்டிஃப்னஸை குறைச்சி 100% நடக்க வைக்க முடியும். அது அந்த பேஷண்ட்ஸோட ப்ராப்ளத்தை பொறுத்து. அப்புறம் சிபிக்கும் பண்ணுறோம். இதே கான்செப்டில் தான் சிபியும். அதாவது சிபி அப்படின்னு மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்களுக்கு இன்றைக்கி என்னென்னா ஹைட்ரோதெரப்பி, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஆக்டிவ்ங்கிறது வந்து நம்ம கையில் பண்ணுறதை விட அந்த குழந்தைங்களும் ஆக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஹைட்ரோதெரப்பிங்கிறது தன்னோட வெயிட்டை அதை புஷ் பண்ணி விட்டுறதுனால 50% நம்ம நார்மலாக தண்டால் எடுக்கிறது 5 எடுக்கலாம், தண்ணியில் எடுக்கிறதா இருந்தால் 100 எடுக்கலாம். ஏன்னா வெயிட்டை அதை புஷ் பண்ண இப்போ அதெல்லாம் ஆக்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இப்போ இந்த ஹைட்ரோதெரபி பற்றி மட்டும் சொல்லுங்கள். இது என்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குமா? ஆமாம், இது ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அவங்கள போய் தண்ணி அதாவது வச்சு பண்ணுவோம். ஃபிசியோதெரபிங்கிறது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, அவங்களாம் ஆக்ட் பண்ணுறதுக்கு மசில் பவர் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு வெயிட் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருந்தது, ஆக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது தான் ஹைட்ரோதெரப்பி. இது எல்லாமே உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஹெவி பட்ஜெட்டாக போச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீம் தேவை, ரொம்ப சில்னஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது. இன்றைக்கி அதுவும் நல்ல சர்வீஸ் மைண்டாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னாலே இன்றைக்கி அந்த பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இதுக்கு வேறு எந்த பிளேஸும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணணும், இன்டேக் மெடிசின்ஸ் கொடுக்கணும், அதில் ரெக்கவரி வரலன்னா ஃபிசியோதெரப்பி பக்கம் ஹார்ட் ஒர்க் சைடு அவங்க வர்றதில்லை. ஸோ அதுக்கு ஃபிசியோதெரப்பி தான். ஸோ நாங்கள் ஃபிசியோதெரப்பி வித் லாங் ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக அந்த குழந்தைங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்க நடக்க முடியாத குழந்தைங்க திரும்ப நடக்கிற வாய்ப்பு வருது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஸோ இப்போ இந்த மருத்துவ முறை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மெடிசின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தெரப்பி மூலமாக அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம மெயினாக அதை ஹேண்டில் பண்ணுறோம். அப்படி இந்த மசிலோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகிறது வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா நம்ம வெளியில் பார்க்குற இந்த மசில் வேறு, இன்டர்னலாக இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே வந்து மசில் தான். ஸோ எந்த ஒரு மசில் வீக்காக போனாலும் அந்தந்த ப்ராசஸ் அந்த செக்மெண்ட் வந்து அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல் தானே ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் எந்த உறுப்பு வேணால் பாதிக்கப்படலாமா? இப்போ கிட்னி பாதிக்கப்படலாமா, நம்ம எலிமெண்ட்ரி கனால் சிஸ்டமே பாதிக்கப்படலாமா, குடல் பாதிக்கப்படலாமா, ஹார்ட் சொன்னீங்க அது அப்படியே அரெஸ்ட் ஆகிடும், இட் இஸ் ஃபேட்டல் அப்படின்றோம். இதை தாண்டி எவ்வளோ தூரம் இன்டர்னல் மசில் பாதிப்பாகும்? மசில்ங்கிறது எல்லா ஆர்கனுமே வீக் ஆகுது. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னாலே மசில் எல்லாமே மசில் தான். ஈவன் ஆல் மசில் எஃபெக்ட் ஆகுது. இது ஒரு ஸ்டேஜில் கால்சியம் டெஃபிடென்சி ப்ராப்ளம் ஆகுது, எலும்புகள் சத்துக்கள் ரொம்ப குறையுது. இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மருந்து, சிக்கன் குனியா வந்துச்சுங்க, சிக்கன் குனியாவுக்கு உலகமே தகச்சு போய் நின்றுச்சு. எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துச்சு, மருந்து இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன மருந்து கொடுத்தாங்க? ஒன்றும் வழி இல்லை, என்ன மருந்துனே கண்டுபிடிக்க முடியல. ஃபீவராக பேராசிட்டமல், எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, நெரூர் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, பாடி பெயின் இருக்குது, ஓவிரான் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேட் பண்ணி கொடுத்தாங்க. இதே தான் இன்றைக்கி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு நடந்துகிட்ருக்கு. ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு மெடிசின்ஸ் இல்லை. இது ரொம்ப அதிகமாக தாக்குறதுனால டாக்டர்ஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப வீக்காகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டெராய்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கி மருத்துவ உலகமே எல்லா டாக்டர்ஸுமே இன்றைக்கி நிறையா டாக்டர்ஸ் ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது மருத்துவ உலகம் நிறைய போராடிட்டு இருக்கு இன்றைக்கி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்காக. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இன்றைக்கி அலோபதி உலகமும் இந்த குழந்தைங்களுக்கு சர்ஜரியில் ரெக்கவரி கொண்டு வர முடியுமா, இல்லை இன்டேக் மெடிசன் ரெக்கவரி கொண்டு வர முடியுமா, டென்டால்லாம் ரிலீவ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதுவுமே நிறைய ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா ஒரு குழந்தையோட குதிங்கால் தூக்கி நடக்கிறாங்க, அதை ரிலீவ் பண்ணுங்கிறதுக்காக சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி கொடுத்து 2 months ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது மற்ற ஜாயிண்ட் டைட் ஆகிடுது. ஸோ அப்போது அவங்களுக்கு டெய்லி ஆக்டிவ்லையும் இருக்கணும், ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் ஆகணும். ஸோ அப்போது ஃபிசியோவோடு சேர்ந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெச்சஸை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ என்னோட கான்செப்டில் ஒரு ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அவன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது என்னோடய சப்ஜெக்ட். ஒரு அலோபதி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா மசில் வீக்காகாமல் இருக்க என்ன பண்ணலாம், கார்டியாக் எப்படி இருக்க, அவனோட கால்சியம் டெஃபிடென்சி எப்படி இருக்குது, D3 ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் மருத்துவர் பார்த்துக்கிறாங்க. ஸோ எங்கிட்ட அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் இது எல்லாருமே வந்து என்னென்னா ஒன்றும் சேர்றதில்ல. எங்களோட இதில் என்னென்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். அலோபதியாக ஸோ அவர் ஃபிசியோதெரபி அட்வைஸ் கொடுப்பாரு, ஃபிசியோதெரபி அலோபதி டவுட் கேட்டுப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு இதே கான்செப்டில் CPU
செரிப்ரல் பாலிசி மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்க அவங்களுக்கும் இதே மாதிரி தான். ஃபிசியோ தான் வலி அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள உலகத்தில் உள்ள வலி, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அவங்க வாழ்க்கை அந்த 4 செவத்துக்குள்ளேயும் முடிஞ்சு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நடை இல்லாதவங்க திரும்ப நடக்கணும். எனக்கு என்னென்னா என்னோடய ஃபாதர் இறந்துட்டார், என்னோடய மதர் இறந்துட்டாங்க. ஸோ பிரதர் சிஸ்டர் கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் அந்த குழந்தைங்க நடக்கும்போது நான் ஒரு மினிஸ்டர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஆனால் என்னோடய ஃபோட்டோஸ் நிறையா வீட்டில் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க நடக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், கீழே நல்லி ஒரு முஸ்லீம் கேசஸ். அப்போது அந்த குழந்தை நடக்கலை போலியோனால், ரொம்ப வருஷமாக நடக்கலை. 17 வயசில் கூப்பிட்டு வந்தாங்க. 1 இயர் ஆச்சு அந்த குழந்தை நடக்கிறதுக்கு. அப்போது 22 இயர்ஸில் மேரேஜ் அப்போ எனக்கு அவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காட் கிஃப்ட், எனக்கு பிடிச்ச ஒரு வரமாக கூட நான் நினைக்கிறேன். இந்த மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்கிறது ஒன்ஸ் நீங்கள் நடக்க வச்சிட்டிங்கன்னா திரும்ப டவுன் ஆகாது. அதாவது ஸ்ட்ரோக்கு இது இம்ப்ரூவ். எங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு தனி பிரான்ச் வச்சுருக்கிறோம். ஏஜ்டான எனக்கு ஃபாதர் மதர் இல்லாதனால அதை எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்து பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது ஃபாதர் மதர் எனக்கு இல்லாதனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சான்னு தெரியாது. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி சிபிக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்போது ஸ்ட்ரோக்கு இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா வேலையும் எல்லாரும் பார்த்துருவாங்க. டாய்லெட் கொண்டு போய் விடுறது, குளிக்க வைக்கிறது, அவங்க நடை இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க வழியை அவங்க பார்க்குறோம். அப்படி அவங்களே பார்க்க முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்கள யாரும் பார்த்துக்கிறது இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு போகும்போது அவங்க லைஃப்பை அவங்க நார்மல் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுக்கும் 2 பிரான்ச் தனியாக வச்சுருக்கிறோம். அங்கே பெரியவங்க மட்டும் ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக, தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக. எங்களோட கான்செப்ட் நடை இல்லாதவங்க யாரும் இருக்கக்கூடாது, அவங்க திரும்ப நடக்கணும், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம். எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பற்றி பேசும்போது அதுக்கான சிகிச்சை தீர்வு எல்லாம் சொல்லும்போது இது வராமல் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ப்ரிகாஷன், அதுதான் வந்து பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்த தலைமுறை இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? அதாவது என்னென்னா, அதுக்கு ஜெனட்டிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில்னு எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆகி ஒரு 2 to 3 months ஆகிற கேப்பில் அவங்க வீட்டில் அடுத்தது, அதாவது அண்ணன் தம்பிக்கு இருக்கும், அண்ணனுக்கு இருக்காது, அவங்களோட குழந்தைங்களுக்கு வருமா வராதா, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் படி நம்ம கோயம்புத்தூரில் இருந்து அவங்க ரிசர்ச் தனியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து ஸோ அடுத்த குழந்தைங்களுக்கு வருமா இல்லையா எக்ஸ் குரோமோசோம் செக் பண்ணி ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தனியாக வச்சுருக்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸசைஸ் சைடு மாதிரி. ஸோ அவங்க இந்த குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னுக்கூட்டி யாருக்கா இது இருந்திருக்குதா, இல்லை அடுத்தது வருமா, இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக நாங்கள் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுறோம். இது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு வந்து தம்பிக்கு இருக்குது அப்படின்னா அடுத்தது அவங்க அண்ணனுக்கு இல்லை, அண்ணன் இதில் ஆகிட்டாருன்னா அவரோட குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ஸோ அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்குன்னு இப்போ நிறைய கவர்மெண்ட் இப்போ அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, அதனால் இது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கும்போது தான் அடுத்தது என்ன பண்ணலாங்கிற விஷயத்துக்கு நம்ம வரோம். இல்லைன்னா ஜென்ரலாக எனக்கு குழந்தை இருக்குதுங்க, அவங்க அடுத்தது இந்த மாதிரியான விஷயம் விரிஞ்சு போனால் சுகர் பார்க்குறாங்க, இல்லை மற்றபடி ஜென்ரல் டெஸ்ட் பார்க்குறாங்க, தவிர இந்த மாதிரி ஜெனடிக் டெஸ்ட் எங்கேயும் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து அவங்க டீமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மசில் தசை சிதைவு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியாது. 3 வயசுக்கு அப்புறம் தான் அது நமக்கு தெரிய வரும். அப்படிங்கும்போது இதோட பாதிப்பு நமக்கு புரியறதுக்கே 6-9 வயதாகும். இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் இதுக்கு நேம் இருக்குது. அப்படின்னும் போது 19 வயதில் தாக்கக்கூடிய ஒரு விஷயம் 36 வயதாகும் போது தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் இருக்கோன்னே தெரிய வருது. அப்படின்போது இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நோய் தான். இதை பற்றின ஒரு புரிதல் இங்கே இல்லை. அப்படின்னும் போதே எவ்வளோ தூரம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரியுது. இந்த பாதிப்பு அப்படின்னு வரும்போது இதோட தீவிரம் என்ன, இதற்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது இந்த கம்பைன்டு மெடிசினோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் தேவைப்படுது, இந்த சிகிச்சை பெற்றவங்களால எவ்வளோ தூரம் அவங்களுடைய வேலைகளை அவங்களாவே செய்ய முடியுது அப்படின்னு பல விஷயங்களை உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார்
பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய முதல் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். இந்திய அளவிலேயே நாடகத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு இலக்கியங்கள் வைத்திருக்கின்றனவா என்று நமக்கு உறுதியாக தெரியவில்லை. மூத்த நாடக ஆசிரியர் அஸ்வகோஷ் என்று சொல்கிறார்கள். அவர் இப்போதுதான் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் வாழ்ந்தவர். ஆனால் சிலப்பதிகாரம் என்பது ஏறத்தாழ கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே சிலப்பதிகாரத்தில் அத்தனை நாடகத்தின் அழகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரங்கேற்று காதை என்கிற காதையில் நடன அரங்கேற்றம் நடக்கிற மேடை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அளவுகளோடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதே சிலப்பதிகாரத்தில் ஆடல் என்பதை சமூகம் எப்படி பார்க்கிறது என்கிற மிக நுட்பமான பார்வை கோவலன் என்கிற பாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆடல் பாராட்டப்படுவதும் ஆடல் இழிவுபடுத்தப்படுவதுமாக 2 காட்சிகளை போகிற போக்கில் இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். அது வெறும் அந்த கதை போக்குக்காக அமைக்கப்பட்டதில்லை. அதுதான் ஒரு சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. ஆடலை கண்டு மயங்கித்தான் மாதவியின் ஆட்டத்திலே தன்னை இழந்துதான் கோவலன் தன்னுடைய மனைவியை கூட மறந்துவிட்டு மாதவியோடு வாழ்ந்தான். ஆனால் அதே கோவலன் அதே ஆடலை, அந்த நடனத்தை இழிவாக பேசுகிற காட்சி பின்னாலே வருகிறது. அது கோவலனுடைய கூற்று இல்லை. இந்த சமூகம் ஏறத்தாழ அப்படித்தான் பார்க்கிறது. நடனம் ஆடுகிறவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர்களின் அழகில் மயங்குகிறோம். ஆனால் அவர்கள் வெறும் நடனம் ஆடுகிற பெண்கள் தானே என்கிற நினைப்பு நம்முடைய ஆழ் மனத்தில் படிந்து கிடக்கிறது. அது இன்றைக்கு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படித்தான் மக்களின் மனநிலை இருந்திருக்கிறது என்பதை சிலப்பதிகாரத்தினுடைய அந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. நாம் இப்போதும் இன்னொன்றை இதனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். திரைப்பட நடிகர்களை பார்ப்பதற்கு மக்களின் கூட்டம் எப்படி அலைமோதுகிறது என்பதை நாம் அறிவோம். ஓரிடத்திலே ஒரு விஞ்ஞானி பேசுகிறார் என்றால் அதை கேட்பதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? அரசியல்வாதி பேசினால் கேட்பதற்கு எத்தனை பேர் வருவார்கள்? ஒரு திரைப்படத்துறையை சார்ந்த நடிகர் அல்லது இன்னமும் கூடுதலாக நடிகை பேசினால் எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாம் அறிவோம். அவ்வளவு பெரிய மோகம் திரைப்பட நடிகர்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் திரைப்படத்தினுடைய யாராவது ஒரு நடிகை அல்லது துணை நடிகை இறந்து போனால் அது மிக சாதாரணமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் நம்மை போல ஜீவன்கள் தானே என்று பார்க்கப்படாமல் ஏதோ சினிமாவில் நடித்த நடிகை செத்து போயிட்டால் அதுக்கு ஏன் கவலைப்படுற என்று சொல்லுகிற அளவுக்கு யார் மீது மோகம் கொண்டு பின்னால் நாம் போகிறோமோ அதே நடனமாடுகிற அதே நடிக்கிற மக்களை அவர்களினுடைய இறப்பின் போது மிக சாதாரணமாக அல்லது இழிவாக பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கிறது. அந்த பார்வை தான் கோவலனுக்கும் இருந்திருக்கிறது. அரங்கேற்று காதையிலே மாதவியினுடைய அந்த நடனம், ஆடல், பாடல், அழகு என 3இல் ஒன்றும் குறைவுபடாதவள் மாதவி. இளங்கோவடிகள் மாதவியை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஆடலிலும் சரி, பாடலிலும் சரி, அழகிலும் சரி, இந்த 3இல் எந்த ஒன்றிலும் எப்போதும் எந்த குறையும் இல்லாதவள் மாதவி என்றுதான் அறிமுகப்படுத்துகிறார். அது கோவலனினுடைய கண்களின் மூலமாகத்தான் கோவலன் மாதவியின் நடனத்தை ரசித்து பார்க்கிறான். பிறகு அந்த ஒரு அணியை வாங்கி அந்த மாதவியை மணந்து கொண்டதற்கு பிறகு அவனுக்கு இன்னொரு எண்ணம் வருகிறது. தான் மட்டுமே ரசிக்க வேண்டிய இந்த அழகை பொது இடத்தில் அவள் ஆடுவதன் மூலம் எல்லோரும் ரசிக்கிறார்களே என்கிற பொறாமை வேறு கோவலனுக்கு வருகிறது. ஆடல், பாடல், அழகு என 3இல் ஒன்றும் குறைபடாமல் இருந்த மாதவியை நேசித்த கோவலன் ஒரு கட்டத்தில் காணல் வரி என்று வருகிற அந்த பாட்டின் போது எதிர்பாட்டு பாடிய காரணத்துக்காக மாதவியை விட்டு பிரிந்து போய்விடுகிறான். மாதவியை மறந்து போயும் விடுகிறான். ஆனால் மாதவி அவனை மறக்கவில்லை. அவள் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தோழி வசந்தமாலை இடத்திலே கொடுத்து விடுகிறாள். வசந்தமாலை அந்த கடிதத்தை இவன் மதுரைக்கு போகிற வழியில் சந்தித்து கொடுத்தபோது அந்த கடிதத்தை படித்துவிட்டு கோவலன் சொன்ன வரி இருக்கிறதே, யார் ஒரு கலை ரசிகனையும் காயப்படுத்துகிற வரியாக அது இருக்கிறது. எந்த ஆட்டத்தை பார்த்து ரசித்து அந்த மாதவியின் ஆட்டம் என்பது சாதாரணமானதல்ல. பின்னால் மாதவி காவியம் எழுதிய பொன்னிவடவனும் நடனத்தை பற்றி எழுதிய கவிஞர் முடியரசனும் அதை இன்றைய சொற்களில் மிக எளிதாக மிக அழகாக சொல்லுவார்கள். முடியரசன் ஒரு நடனம் எப்படி இருந்தது என்பதை ஆடினாள், நடமாடினாள், அங்குமிங்கும் எங்கும் ஓடி ஆடினாள்,
சடையோடு மலராட சதுராடும் அவளோடு நடைபோட முடியாமல் மட அன்னம் தடுமாற ஆடினாள் என்று எழுதுவார். இந்த பாட்டை படிக்கிற போதே ஒரு நடனம் நமக்கு தெரிகிறது. அந்த ஓசை, நயம், ஒலி ஒரு நடனத்தைப் போல சடையோடு மலராட சதுராடும் அவளோடு என்று வருகிற போது அந்த தாள லயம் தப்பாமல் வருகிறது. அதே போல மாதவியின் அழகை கவிஞர் பொன்னியின் செல்வன் மிக அழகாக, பொன்னி வளவன் மிக அழகாக தன்னுடைய மாதவி காவியத்திலே சொல்லுவார். வீழ்ந்து கிடந்தனள் கோவலன் மார்பினில் வீட்டில் படுத்த பலா, அதை ஆழ்ந்து ரசித்தது சாளரத்தின் வழி அன்றைக்கு வந்த நிலா என்று எழுதுவார். இப்படியெல்லாம் மாதவியின் அழகு, மாதவியின் நடனம், மாதவியின் ஆடல் பாராட்ட பெற்றது. கோவலன்தான் முதலில் அவளுக்கான ரசிகன். பிறகு கடைசியாய் சொல்லுவான், ஆடல் மகள்தானே, அவளுக்கு இப்படியெல்லாம் எழுதுவது ஒன்றும் கடினமில்லை. ஆடல் மகள்தான் என்பதால் அந்த பைந்தொடி தனக்கு இந்த பாடு பெற்றன என்பான். ஆயிழை பாடு பெற்றன அப்பைந்தொடி தனக்கு என்று அவன் சொல்லுவான். ஆடல் மகள்தானே என்பான். நாட்டியம் ஆடுகிற பெண் தானே, கூத்தாடுகிறவள் தானே, அவளுக்கு இந்த கலை மட்டுமல்ல, எந்த கலையும் எளிதாக வரும் என்று அவளுடைய உண்மையான அன்பை, காதலை, நேசத்தை கொச்சைப்படுத்தி கோவலன் சொல்லுகிற காட்சியை நாம் அதே சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆடல் மகளே ஆதலின் ஆயிடை பாடு பெற்றன அப்பைந்தொடி தனக்கு என்பது வசந்த மாலையிடத்திலே கோவலன் சொல்லுகிற வரிகள். நடிக்கிறவள் தானே, கடிதத்திலும் நடிக்க தெரியும். எனவே இந்த கடிதத்திற்கெல்லாம் நான் மயங்குகிறவன் இல்லை என்று சொல் என்று அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பிவிடுகிறான். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காட்டுகிற இந்த நுட்பமான வேறுபாடு நாம் நெஞ்சில் கொள்ளத்தக்கது. ஆடலை பார்த்து மயங்கினான் கோவலன், ஆடல் மகள்தானே என்று இழிவுபடுத்தினான் கோவலன். எனவே அவன் மாதவியிலும் மயங்குவதற்கும் மாதவியை வெறுப்பதற்கும் இரண்டுக்குமே அந்த ஆடல் என்கிற கலைதான் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் கலையை உண்மையாக ரசிக்கிறோமா, கலைஞர்களை உண்மையாக மதிக்கிறோமா என்கிற கேள்வி எழுகிறது. கலையை ரசிப்பது போல, கலைஞர்களிடம் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டிருப்பது போல வெளி தோற்றம் கொண்டிருக்கிற நாம் உண்மையில் கலையில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இல்லாமல், கலைஞர்களை மதிக்கிறவர்களாகவும் இல்லாமல் இருக்கிறோமோ 2000 ஆண்டுகளாக என்கிற கேள்வியைத்தான் சிலப்பதிகாரத்தின் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பல புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பல புதிய கல்விகளை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், என்ன மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றிற்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த தேர்வை ஒரு மாணவர் அந்த தேர்வுக்காக தயாராகின்ற போது அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார், அந்த சவால்களை அவர் எப்படி சமாளித்து அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னெல்லாம் இருந்தது, என்ன வகையான தேர்வுகளை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அது எப்படி இருந்தது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு தயாராகலாம், எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த தேர்வினுடைய அமைப்பு 3 படிநிலைகளில் அந்த தேர்வு நடத்தப்படுகிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதில் நம்ம முக்கியமாக இன்டர்வியூக்கு, அதாவது இந்த ஆளுமை தேர்வுக்கு எப்படி ஒரு மாணவர் தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உதாரணமாக நான் எல்லா கேள்விகளும், ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு தெரியாத ஒரு பதில், தெரியாத ஒரு கேள்வி, பதில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எனக்கு தெரியலைன்னு நான் சொல்லலாமா, அப்படின்னா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும்,
எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து சில உதாரணங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அந்த வகையில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதற்காக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நடத்தணும்? ஏன் ஒரு நார்மலாகவே ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு போகலாமே, எதுக்காக வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சில தலைமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு ஆள் எடுக்கிற போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை பண்புகளில் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது அதை ஒரு பேலன்ஸ்டு மைண்டோட அப்ரோச் பண்ண தெரியுதாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஐஏஎஸ் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் வந்து ஒரு மாணவர் வந்து இந்த தேர்வு முடிஞ்சு போகும்போது அந்த தேர்வில் செலக்ட் ஆகி போகிறாருன்னா ஒரு அதிகாரியாக போய் உட்கார போகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு மாணவர் போகிற போது, ஒரு நபர் போகிற போது, அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா ரா பவர்னு சொல்லுவோம். அது ஒரு அதீதமான அதிகாரம் ஒரு கையில் இருக்கும். உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கையில் ஞாபகம் எடுத்துக்கங்க. இப்போது பொங்கல் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் வந்து மரீனா பீச்லேயும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அதில் வந்து காவல்துறையினர் வந்து முக்கியமாக வந்து திருச்சி மாநகர ஆணையர், துணை ஆணையர் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து எந்த விதமான பலப்பிரயோகமும் இல்லாமல் பேசியே வந்து மாணவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு. இப்போ அதுதாங்க விஷயம். உங்கள் கையில் வந்து ஒரு ரா பவர் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போராடுறேனோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த இடத்துல கூடி நிற்கிறேனோ, ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாகவோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அவர்கள் உங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள், காவல்துறையை பார்த்து அரசாங்கத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்கிற போது நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா, அந்த அதிகாரி வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே உங்களோட ஆணைக்காக உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இடக்கூடிய அந்த ஆணை அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அது அந்த சமுதாயத்திற்கு அல்லது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகும்போது, நீங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நக்சல் பாரிகள் மாதிரியான ஒரு நக்சல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய படையை கூட்டிகிட்டு அவர் போகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய அந்த பாதை, வகுக்கக்கூடிய பாதை, அவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு மட்டுமானது அல்ல. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்னுடைய, ஒவ்வொரு ஆய்வாளர்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதாக இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது சிலருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஒரு அஜிடேஷனையோ ஒரு மாப் கண்ட்ரோலுக்கோ போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொஞ்சம் பேலன்ஸை விட்டு ஏதோ ஒரு ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியடியோ அல்லது கண்ணீர் புகையோ அல்லது துப்பாக்கி பிரயோகமோ பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொருள் சேதாரமோ ஆச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் மட்டுமல்ல, அந்த அதிகாரிக்கே மனசாட்சி ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடும், பணி ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். உயிரிழந்தவர்கள் அல்லது பொருள் இழந்தவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வருகிற போது நீங்கள் எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதற்கான திடமான மனது உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான திடமான ஒரு மென்டல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் லெவல்லே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் இன்டர்வியூலையும் கூட சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது
சிவில் சர்வீசஸில் வச்சு நான் கொடுத்த உதாரணங்களில் சிவில் சர்வீசஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு சொன்னேன். இதே மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா பதவிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. இந்த டார்கெட்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை இந்த பணிகள்லாம் முடிச்சே தீரணும். ஏன்னா இந்த பணிகள் முடிக்க வேண்டிய கால அவகாசம் வந்து கொஞ்சம் கூட குறை ஆனால் கூட கம்பெனிக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் ஏற்படும். கம்பெனி வந்து அதற்கான வந்து நஷ்ட ஈட்டு தொகையாக மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அல்லது நம்மளுக்கு வந்து திடீர்ந்தாப்பில் வந்து ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காது. திடீர்ந்தாப்பில் ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸில் முக்கியமான ஆட்கள் பணியை விட்டு போவாங்க, அது அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருகிற போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு கிரைசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பேலன்ஸ்டு மைண்ட் செட். அந்த பிரச்சனை வரும்போதோ அல்லது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ அந்த சூழலை பார்த்து பயப்படுவதோ அல்லது பதற்றம் அடைவதோ இல்லாமல் அமைதியாக என்ன பிரச்சனை, இது என்ன சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான அமைதியான மனநிலையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படும். அந்த அணுகுமுறை வேணும்னு சொன்னால் மனதளவில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், திடம் இருக்கணும். அந்த திடம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்துட்டாலே வந்து அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவை கூட அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது தனக்கு மட்டுமே அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டதாகவும் அது வந்து போர்டு அந்த மாணவருக்கு எதிராக மொத்த போர்டும் அவனுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு தவறான புரிதலோட ஒரு தவறான கருத்தாக்கத்தோட மீண்டும் ஒரு இன்டர்வியூ பற்றி பயத்தோடையோ அல்லது வந்து ஒரு வெறுப்போடையோ போய் போகிறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் போகக்கூடிய பணியை பொறுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வச்சு இருக்காது. எந்த நபர் அங்கே இருக்கிறாரோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்காது. எந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்களோ, தேர்வு நடக்கிறதோ, அந்த பணியை குறித்து அந்த பணிக்கு தேவையான அந்த பணிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக முன்னாடி வாட் இஸ் அ ஜாப் டு விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த இன்டர்வியூ, எந்த ஜாபுக்காக போகிறீங்கிறத ஓரளவுக்கு திடமாக ஓரளவுக்கு கணிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்க்குறோம் இல்லையா, கூடவே என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணுங்கிறதையும் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குவாலிட்டிஸையும் பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் expect the stress interview, and when you expect it, it will be no surprise to you. ஸோ எதிர்பார்த்து போகிற எந்த விஷயமுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையோ அல்லது நமக்கு ஒரு பயத்தையோ உருவாக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ப்ரொவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.